ஓ மவனுக்கும் மருமவனுக்கும் நேற்று ராத்திரியில ஒரே சண்டையாமே. என் மருமவ சொல்லிதான் எனக்கே தெரியும். விளக்கு தீக்க வந்தாலாம்ல, நான் முடிச்சிருந்தா வந்திருப்பேன். போட்டு அடி அடின்னு ஓ மவன் அடிச்சு போட்டானாமே. என்னத்துக்கு? அதை ஏன் கேக்கியே? சோத்தை வச்சு கொடுக்க சொல்லியிருப்பான் போல. இவ குடிச்சிட்டு வந்திருக்கானே கிட்டத்திலே போல. அதுக்கு பேருள்ள ஆங்காரப்பட்டு அடி அடின்னு அடிச்சு போட்டான் தெரியுமா? மண்டை உடஞ்சி ராத்திரி போல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் கெட்ட போட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம். எனக்கு மனசே ஆற மாட்டுக்கு. என்ன பிள்ளைய வளர்த்தனோ தெரியல. என்னெல்லாம் செருப்பை கொண்டு தான் அடிக்கணும். அட பாவி மக்கா, மவனும் மருமவனும் சண்டைப்பட்டா மாமியாளுக்கு குதூகலமா இருக்கும். நீ என்னன்னா ஓ மருமவளுக்கு ஏண்டிட்டு மவனை இப்படி காரி கறி துப்புத. போங்கத, என்னதான் இருந்தாலும் அவன் பண்ணது சரி கிடையாது. அதை தப்புன்னு நம்ம எடுத்துக்கணும் தானே. எப்படி சந்தோஷப்பட முடியும்? நம்ம வீட்டுக்குள்ள மண்டையை உடஞ்சி கிடக்குறா, அதை பார்த்து சந்தோஷப்பட முடியுமா? ஆமா, ஓ மருமவக்காரி உன்னை தங்க தட்டில் வச்சு தாளாட்டுறாளோ. அவ உன்னை கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனா எடுபட்ட செருக்கி. அதனாலதான் இப்படி வாங்கி கட்டிட்டு கிடக்குறா. அவ புத்திக்கு தான் இவ்வளவும் வாங்குதான்னு நினைச்சி சந்தோஷப்படு. அப்படி பேசாதீங்க. நம்ம பொண்ணா இருந்தா அடி வாங்கட்டும்னு விடுவோமா? என்னதான் இருந்தாலும் மருமவ தான். அதுக்காக அவளை நான் அடி வாங்கணும்லாம் நினைக்கல. அவ பாவம் அடி வாங்கி குத்து வீரும் கொலை வீருமா வீட்டுக்குள்ள கிடக்கிறத பார்த்தா எனக்கு அடி வேரெல்லாம் பத்திக்கிட்டு வருது. நான் என்ன பிள்ளைய வளர்த்தேன்? என் வளர்ப்பு சரியில்லை. அதனால தானே ஒரு பொன் பிள்ளை இவ்வளவு அவஸ்தைப்படுது. என்ன நீ கூறு கட்டத்தனமா சொல்லிக்கிட்டே இருக்க? அதெல்லாம் சரியாயிரும். சரி சரி வீடு. உனக்கு தீபாவளிக்கு என்ன சேலை எடுத்து கொடுத்தா? அதை என்கிட்ட கேட்குறிய? தீபாவளிக்கு நான் ஒரு சேலை எடுத்தேன், அவ ஒரு சேலை எடுத்து கொடுத்தா. நல்லாதான் இருந்துச்சு. ஆனா எனக்கு வேண்டான்னு அவகிட்டே கொடுத்துட்டேன். என்ன சொல்லுத? நீ ஒரு சேலை எடுத்த, அவ ஒரு சேலை எடுத்தாளா? நீ எங்க போய் சேலை எடுத்த? நாம வண்டிக்காரன்ல கொண்டுட்டு வந்தான், அவங்கிட்ட பார்த்தேன். நல்ல வாயில் புடவையா இருந்துச்சு. வீட்டுக்கு கொடுத்ததுக்கு அவமேனு எடுத்தேன். அதுக்குள்ளேயும் இவா போய் 1200 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்திருக்கா. அம்புட்டு விலை கொடுத்து நம்ம கெட்ட முடியுமா? அதான் நீ உடுத்து நல்லா இருக்கு அப்படின்னு அவளுக்கே கொடுத்துட்டேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்ல அறிவு இருக்கான்னு கேட்டேன். அவ ஒரு சேலையை எடுத்து கொடுத்துருக்கானா, அவளுக்கு 4 சேலையை எடுத்துக்கிட்டு உனக்கு ஒரு சேலையை கொடுத்துருப்பா. நீ என்னன்னா கூறு கட்டத்தனமா அவ கொண்டு வந்த சேலையும் அவளுக்கு திருப்ப கொடுத்துருக்க. சும்மா இருங்கத்த. வீட்டுக்குள்ள என்ன காசு கொலியோ கொலின்னு கொலிக்குதாக்கும். வீட்டுக்குள்ள என்ன வருமானம் வருதுன்னு தெரியாமலா கிடக்கேன். அவளுக்கு ஒரு சேலையும் எனக்கு ஒரு சேலையும் தான் எடுத்தா. அவ வயசு பிள்ளை, அவ உடுத்தணுமா நான் உடுத்தணுமா? அதான் அவளையே உடுத்துன்னு சொல்லிட்டேன். சரி, உங்க மருமவ என்ன சேலை எடுத்து கொடுத்தா தூக்க மஞ்ச கலர்ல மாரியம்மனுக்கு உடுத்துற மாதிரி ஒரு சேலைய கொடுத்தா. நான் உடுத்துவனாக்கும் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டோம்ல. அப்புறம் போய் ஒரு பச்சை கலர் பட்டை எடுத்துட்டு வந்தா. நான் போய் எடுத்திருந்தேன்னா இன்னும் நல்லா எடுத்திருப்பேன். என்னதான் இருந்தாலும் உங்க மருமவ உங்களை தாங்குன்னு தான் தாங்குதா. நீங்க சும்மா எதையாவது சொல்லாதீங்க. சும்மையா தாங்குதா? ஒண்ணும் இல்லாம தாங்குதாளாக்கு? தாங்குவா. நல்ல என் மவனை படிக்க வச்சு உத்தியோகத்துக்கு அனுப்பியிருக்கேன். கை நிறைய வருமானம் வருது. 1க்கு 2 வீட்டை ஊர்ல வாடகைக்கு விட்டுருக்கேன். பின்ன தாங்குவாள? சொத்து பத்து நிலம்லாம் கிடக்கு. சும்மா தாங்குறாளாக்கும்? அதுவும் இல்லாம பென்ஷன் பணம் வருது. அதை வேற வாங்கி கமிட்டுக்குள்ள வச்சுக்கிறா. பின்ன தாங்காம என்ன செய்வா? இவ இப்படி எல்லாம் பேசுறா? பாட்டியால தம்பி, இவளுக்கு உடுப்பு எடுக்கணும் கிழவிக்கு. வயசான காலத்துல எங்கேயும் உளுந்து கிடக்க கூடாதுன்னு தேடி வந்தா. என்ன பேச்சு பேசுறா பாரு எங்க அம்மாவை. சொத்து பத்தி எடுக்கணுதான் இவளை எங்க அம்மா தாங்குன்னு தாங்குதான். என்னெல்லாம் பேச்சு இவளுக்கு? ஏன் தான் அப்படி இருக்காளோ? விடுங்க, கிழவிக்கு இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட். அந்த காலத்துல டிவி இல்லாத கொடையில அக்கம் பக்கம் போய் குசும்பு பேசின கதையா இன்னும் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா இப்போ இவ கதையை எவ பாக்குறாப்பா? எல்லாரும் சீரியல்
ஆகுது. என்ன செய்ய சொல்ற? சரினே, அது என்ஜாய் பண்ணிட்டு போகுது. நீ அதுகிட்ட சண்டை போடாத. மெதுவா கூப்பிடு சரியா? சரி இல்ல தம்பி. ஏச்சியோ, நீ இங்கே இருக்க. உன்னை நான் எங்கலாம் தேடுறேன் தெரியுமா? ஏ அப்பா, எனக்கு இப்படி ஒரு பேரை வைக்கல. எத்தே, உங்களை விடாம தேடுறான் பாருங்க. ஆமா, தேடணும். என்னத்துக்கு இப்ப தேடி தேரு? நிம்மதியா 2 வார்த்தை யாருக்கிட்டயாவது பேச விடுதியா? என்ன வரத்து வர இப்ப என்னத்துக்குல இங்க தேடுத? சும்மாதான் தேடுனேன். கீழே உள்ள கிடக்கப்படியா? வா வீட்டுக்கு போவோம். ஏச்சி, அண்ணா உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வரான் தெரியுமா? உன்னை காணோம்னு பயந்தே போயிட்டான் தெரியுமா? நீ என்னன்னா இங்க நின்னு கதையை பாச்சிட்டு இருக்க? ஆமல, அவன் என்னத்துக்கு தேடுவான்? என்ன மாதிரி வேலை வாங்குறதுக்கு தேடுவான். அவனுக்கு ஏதாவது காரியம் ஆகணும். என்னத்த நீங்க உங்க பேரன் எவ்வளவு ஆசையா தேடுதான். நீங்க என்னன்னா இப்படி பேசிய? உனக்கு அவனை பத்தி என்ன தெரியும்? தீபாவளி அதுமா என்ன தூங்க விட்டானா? பேதிலவும் காதல வெளிய வைக்கிற மாதிரி 24 மணி நேரமும் டொம்மு 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 டொம்முன்னு போட்டு உசுர வாங்கினா தெரியுமா? பின்ன தீபாவளிக்கு வெடி போடாம பிள்ளைகள் என்ன செய்யும்? ஒரு 4 வருஷத்துல தீபாவளிக்கு வெடியை போட்டுட்டு போறான்னு விட வேண்டியதானே நீங்களும்? ஆமா, இப்படித்தான் கூறுகட்டுத்தனமா அவனுக்கு வக்காலத்து பேசிக்கிட்டு இருப்பேன். உன்கிட்டலாம் பேச முடியுமா? நீங்க ஒண்ணும் பேசாதீங்க. நீங்க ஏதாவது பேசினா எங்க ஆட்சிக்கு கோவம் வந்துரும். நானே எங்க ஆட்சியை காணுமேன்னு தேடி வந்தேன். தீபாவளிக்கு வெடி போடுறதுக்கு இப்ப வீங்கிட்டு வந்தியாக்கும். ஏச்சி, வடபடியா இல்லையா? அப்பா வட நேடாயிட்டு. அப்பா வந்த உடனே உன்னை ஏன் வெளியே விட்டேன்னு என்னதான் யோசனை தெரியுமா? ஆமல, உங்க அப்பா போய் வேலைக்கு போகும்போது பேண்ட்ல முடிச்சு வச்சுக்கிட்டு என்னையும் கூட்டிட்டு போக சொல்லு. வந்துட்டான் பெருசா. சரித்த விடுங்கத்த, கோவப்படாதீங்க. 1000 தான் இருந்தாலும் இந்த ஊர்ல உங்க பேரை மாதிரி வருமா? நல்லா எடுத்து சொல்ல ஆச்சி. ஏல சும்மா இரு, நீ வேற. அவங்களுக்கு கோவம் வந்துற போது என்ன ஒரு இடத்துலது நிம்மதியா இருக்க முடியா? உங்க ஆத்தா கறி வச்ச புளிக்குழம்ப வாயில வைக்க முடியல. உப்பு அள்ளி போட்டு வச்சிருக்கா. அதை திங்கிறதுக்கு என்ன கூப்பிடுதியோ? எவா வீட்டுல அது கொஞ்சம் குழம்பு வாங்கி தின்னாலும் திம்ப. உங்க ஆத்தா கறி வச்சதை திங்க மாட்டேன். நீ என்னத்துக்கு எவா வீட்லயும் போய் வாங்கி திங்கணும்? இப்ப வேணா நீ வா, அதுல 1.5 லிட்டர் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு நானே தந்துடுறேன். ஏமல, நான் ஏன் உசுரோட இருக்கேன்னு பாக்குறியாக்கும்? குழம்புல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுல தருவானா? என்னாச்சு? உப்பு கூடிட்டுனா தண்ணி ஊத்தி தான் கொதிக்க வைப்போம். இல்ல உருளைக்கிழங்கு வெட்டி போட்டா சரியாயிடும். அதுக்கு இப்படி கோச்சிட்டு ஓடுவியா? புளி குழம்புல உருளைக்கிழங்கு போட்டா சூப்பரா இருக்கும் தெரியுமா? எங்க ஆச்சுனா அன்னைக்கு கூட வச்சுச்சு. கேட்டே, நீங்க போங்க, நான் சாம்பார் எடுத்துட்டு வரேன். சபத்து முதி, உன் வீட்டு சாம்பாரை திங்கிறதுக்கு என் வீட்டு புளிக்குழம்பே தின்னு போடலாம். ஓ மருமவ கறி சாம்பார் வைக்கணும். அன்னைக்கு 1.5 லிட்டர் பருப்பை போட்டு வச்சாலே, ஏ அப்பா, வாயில வைக்க முடிஞ்சிச்சா? தண்ணியா வப்பா இல்ல கட்டியா வப்பா? அதெல்லாம் சாம்பார்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியுதியாக்கும். என்னத்த நீங்க அப்படின்னா இப்படிங்கிறியே, இப்படின்னா அப்படிங்கிறியே. சரி, உங்க மருமவ நல்லதா வச்சிருப்பா, அதையே போய் சாப்பிடுங்க. அது எனக்கு தெரியும். ஏ மருமவ மத்தவளோட நல்லதான் வப்பா. ஏதோ என் மருமவ கொஞ்சம் தனியா வச்சிருப்பாளோ தவிர மத்தபடி நல்லா திங்கிற மாதிரி தான் வப்பா. இன்னைக்கு கொஞ்சம் உப்பு முன்னாயிட்டு அதை சொன்னா நீ உடனே ஓ வீட்டு சாம்பாரை தரங்கிய. ஓ மருமவ செய்யறதெல்லாம் நீ தான் திங்கணும். அதை வாயில வைக்க முடியுமா? சும்மா எடுக்க மாட்டேன். ஏன் ஆச்சி இப்படி இருக்க? உனக்கு அந்த ஆச்சி தான் உன் மருமவளை சொல்லி சண்டை தூண்டி விடணுமோ? பேசாம வடபடியா இல்லையா? நான் வாரம் பாரதி, இவரை வச்சுக்கிட்டு எதையாவது பேச முடியுமா? சரித்த